நாம் தமிழர் கட்சி எந்த தொகுதியிலும் வெல்ல வாய்ப்பில்லை என்ற கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீமான் தனது சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடியில் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர 43 தொகுதிகளில் கடும் போட்டி நிலவுகிறது. இந்த 43 தொகுதிகள்தான் தமிழகத்தின் ஆட்சியை நிர்ணயம் செய்ய உள்ளதாக தந்தி டிவி கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் மொத்தம் 234 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. மெஜாரிட்டிக்கு 118 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். அந்த வகையில் தந்தி டிவி கருத்து கணிப்பில் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. தற்போதைய கருத்து கணிப்பின்படி திமுக 98, அதிமுக 91 தொகுதிகளில் எளிதாக வெல்ல வாய்ப்புள்ளது. 43 தொகுதிகளில் இழுபறி நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இழுபறிக்கு அரசியலுக்கு புதிய வருகையாக வந்துள்ள விஜயின் தாவேகா தான் முக்கிய காரணம். ஒவ்வொரு தொகுதிகளிலும் கணிசமான அளவுக்கு தாவேகா வாக்குகளை பிரிப்பதால் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் இடையே கடும் போட்டி நிலவி வருவதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த 43 தொகுதிகளில் அதிக இடங்களை வெல்லும் கூட்டணிக்குத்தான் ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இது கருத்து கணிப்பு மட்டும்தான். தமிழக மக்கள் என்ன மாதிரியான மனநிலையில் ஓட்டளித்து உள்ளனர் என்பதை நாம் அறிய ரிசல்ட் தேதியான மே 4ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டியது அவசியமாகும்.